சுவாமி அடியேன் தாசன். அடியேன் தாசன். வாருங்கள். என்றும் பகவத் சிந்தனையில் இருப்பீர்களாக. எழுந்திருங்கள். என்ன திருவரங்கத்தரையரே, இந்த நேரத்தில் அடியேனை பார்க்க வந்திருக்கிறாய்? ஏதாவது முக்கியமான விஷயமா? முகத்திலும் புன்னகை இல்லை. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை என்று ஒன்றும் இல்லை சுவாமி. ஒரு சிறு மனசங்கடம். தங்களிடம் தெரிவித்து தெளிவு பெற்று செல்லலாம் என்று வந்தேன். அப்படி என்ன சங்கடம் உனக்கு? அது அடியேனுடைய தாயார் ஸ்ரீரங்கம் வந்திருப்பதாக அறிந்தேன். ஆனால் அவர் தற்போது எங்கிருக்கிறார் என்று அறிய முடியவில்லை. அதற்கு பொறுத்தருள வேண்டும் சுவாமி. அடியேன் பெரிய நம்பிகள் மூலம்தான் அறிந்து கொண்டேன். உனக்கு வேறென்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? தயவு செய்து அடியேன் சொல்வதை செவிசாய்த்து அருள வேண்டும் சுவாமி. அடியேனிடமும் தம்பி தெய்வகரசு நம்பியிடமும் தாயானவர் அதிகம் ஒட்டுறவு வைத்துக் கொள்ளவில்லை. கடைசி தம்பிகளான சொட்டை நம்பியுடனும் பிள்ளைக்கரசு நம்பியுடனும் தான் தாயார் இருந்தார்கள். இந்த நிலையில் தாயார் மட்டும் தனியாக வந்து சென்றது மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதனால் தாயாரை அடியேன் மடத்தினுள் அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்கிறாயா? அபச்சாரம், அபச்சாரம் சுவாமி. அடியேன் அப்படி நினைப்பேனா? தாங்கள் அவரை பார்ப்பது தகாது என்பதை அடியேன் அறிவேன். இருப்பினும் என்ன காரணமாக வந்திருந்தார் என்பதை யார் மூலமாவது தாங்கள் அறிந்து. வரரங்கா, பல தர்மங்களையும் அதன் சூட்சமங்களையும் அறிந்த நீயா இப்படி கேட்க நினைக்கிறாய்? சுவாமி, அடியனுடைய தாயார் முதுமையால் தள்ளாட்டத்தை அடைந்துள்ளதால் ஒரு ஆதங்கத்தில் கேட்டுவிட்டேன். பொறுத்தருள வேண்டும். அரையரே, நன்கு மனதில் வாங்கிக்கொள். அடியேன் கைகொண்டிருக்கும் சந்நியாச தர்மத்திற்கு ஒரு எள்ளளவும் குறைவு ஏற்படும் காரியத்தை செய்யேன் என்பது அனைவரும் அறிந்தது. என்று இந்த திரிதண்டத்தை கையில் பிடித்தேனோ அப்போதே முதல் காரியமாக பூர்வாசிரமத்தில் கைப்பிடித்து பாணி கிரகணம் செய்தவளை கைவிட்டேன் என்று பொருள். அதன் பிறகு அடியேனை பெற்ற தாய், பூர்வாசிரம குழந்தைகள் உட்பட அனைவருக்கும் அடியேனுடைய ஸ்தானம் வேறு. அவர்களை ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தில் தேவைப்படின் அனுகிரகிக்கலாம் என்ற விதி உள்ளது. ஆனால் பூர்வாசிரம சகதர்மிணியை எந்த நிலையிலும் ஏறெடுத்து பார்க்க சந்நியாச தர்மம் அனுமதிப்பதில்லை. அவளை போஷிக்கும் தார்மீக பொறுப்பு அவளின் புத்திரர்களுக்கே உரியது. அதன்படி உன் தாயை பற்றிய எந்த தகவலையும் அறியும் நோக்கமோ அவசியமோ அடியேனுக்கு கிஞ்சித்தும் இல்லை. இதோ இந்த திரிதண்டம் சாக்ஷாத் விஷ்ணுவின் அம்சம். ஓர் துறவி விஷ்ணுவையே வாழ்க்கை துணையாக பற்றி பாகவத நெறியில் வாழக்கூடியவன் என்பதுதான் இதன் பொருள். அகமுடையாளை தவிர அனைத்து பந்துக்களும் மற்ற ஜனங்களும் சந்நியாச தர்மம் ஏற்று ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கும் ஒருவரை அந்த உயர்ந்த ஸ்தானத்திலேயே வைத்து தரிசிக்கலாம், தொண்டாற்றவும் செய்யலாம். ஆனால் இவர்கள் யாரும் பகிராத சில விஷயங்களை பூர்வாசிரமத்தில் சகதர்மிணியான அகமுடையாள்தான் பகிர்ந்து கொண்டிருந்தாள். காவி வஸ்திரத்துடனும் திரிதண்டத்துடனும் தன் பர்த்தாவை பார்த்தவளுக்கு ஆச்சாரியன் என்ற ஸ்தானம் மனதில் லகுவாக பதிவதில்லை. அவள் பழைய கண்ணோட்டத்திலேயே பார்க்கும் சாத்தியக்கூறுகளே அதிகம் என்பதால் சந்நியாசம் என்னும் துரியாசிரமம் ஏற்ற ஒருவர் சகதர்மிணியை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்ற நியதி வகுக்கப்பட்டுள்ளது. அந்த தர்மத்தை ஏற்ற அடியேன் ஒருபோதும் அதிலிருந்து விலகேன். அடியேனை பொறுத்தவரை பூர்வாசிரமத்தில் அகமுடையாளாக இருந்தவளை பார்ப்பதால்
எந்த மனோசங்கடமும் ஏற்பட வாய்ப்பில்லை. அவளுக்கும் அப்படியே இருக்கலாம். ஆனால் அடியேனுடைய முன்னின்று வழி நடத்திய பல ஆச்சாரியர்கள் கடைபிடித்த தர்மம், வழிமுறை, வலியுறுத்திய விஷயங்கள் மிக முக்கியம். அதை அடியேன் சிரத்தையாக கடைபிடித்தால் அல்லவோ எதிர்வரும் யதிகள் அதை பூரணமாய் கைக்கொள்வார்கள். இல்லை என்றால் யமுனாச்சாரியாரே இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று முன்னுதாரணமாக்கி விடுவார்கள். சுவாமி, அடியனுடைய தாயார் முன்ஜென்ம சுக்கிருதம் இல்லாமல் ஆளவந்தார் என்ற உத்தம சிரேஷ்டரை கைப்பிடித்திருக்க வாய்ப்பில்லை. தங்கள் தர்மத்தை தாங்கள் பூரணமாக எடுத்து சொல்லிவிட்டீர்கள். அதே சமயத்தில் அடியனுடைய தர்மத்தை கடைபிடிக்க அடியனை அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி. உன் தர்மத்தில் அடியேன் குறுக்கிடப் போவதில்லை. உன் தாயாரை தேடி கண்டுபிடித்து நீ ஆற்ற வேண்டிய கடமையைச் செய். அரையரே, தான் கொண்ட தர்மத்தில் எவ்வளவு உறுதியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் பார்த்தீர்களா நம் ஆச்சாரியர். அதனால்தான் பார்ப்போற்றும் ஆச்சாரியராக திகழ்கிறார். தன் பூர்வாசிரம தாய், சகோதரர்கள், பிள்ளைகள், நண்பர்கள் இவர்களை தேவைப்படும் பொழுது கடாட்சித்து அனுகிரகிக்கலாம். ஆனால் தான் பூர்வாசிரமத்தில் பாணிக்கிரகணம் செய்த பாரியையை காண்பதோ அனுகிரகிப்பதோ தேவையே இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி சென்று விட்டார். இந்நிலையில் அடியனுடைய தாயாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு அடியனுக்கு உள்ளது. அவரை எங்கே என்று தேடுவேன்? நேற்றைய தினம் அனைத்து இடங்களையும் நாம் தானே தேடி அலைந்தோம். ஆமாம் அரையரே, எங்குதான் சென்றிருப்பார்களோ தெரியவில்லையே. 4 பிள்ளைகளாக நாங்கள் இருந்தும் அவர் கொண்டாடுவது அடியனின் கடைசி தம்பிகள் இருவரையும் தான். ஆச்சாரியரை தேடி வந்து காண முடியாத விரக்தியில் எந்த கதியில் இருக்கிறாரோ என்று தெரியவில்லையே. அரையரே, தாங்கள் குறிப்பிடுவதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அடியே நேற்று இரவு கோயிலில் கண்டது நிச்சயம் தங்கள் தாயார் என்றே நினைக்கிறேன். அவர்களின் பதப்பிரயோகத்தின் அர்த்தம் இப்போதுதான் புரிகிறது. அப்படியா? தாங்கள் அடியனின் தாயாரை பார்த்தீர்களா? அடடா, அடியன் அபாக்கியசாலியாகிவிட்டேன். தெய்வவாரி சுவாமிகளே, அடியனின் தாயார் எப்படி காணப்பட்டார்? மிகவும் பலகீனமாக காணப்பட்டார்கள். ஏதோ நோய்வாய்ப்பட்டவர் போல் வயோதிகத்தில் தோய்ந்திருந்தார்கள். அடியேன் எவ்வளவோ வற்புறுத்தி அடியேனின் குடிலுக்கு அழைத்தும் ஏற்க மறுத்து அடியேன் கொடுத்த பிரசாதத்தை மட்டும் ஸ்வீகரித்து அந்த இரவு பொழுதிலும் நடைப்பயணத்தை தொடர்ந்தார்கள். பெரிய நம்பிகளே, அடுத்து அவர் எங்கு சென்றிருப்பாரோ என்று தெரியவில்லை. அவரை எப்படியும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அரையரே, அடியேனும் உம்முடன் வருகிறேன். இருவரும் சேர்ந்தே தேடி கண்டுபிடிப்போம். கவலைப்படாமல் இருங்கள். மேகவல்லி, இந்தாருங்கள் சுவாமி. நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். காலையிலிருந்து இந்த காகங்கள் விடாமல் கரைந்து கொண்டிருக்கின்றன. ஐயோ, என்ன இது? மிகவும் தொந்தரவாக இருக்கிறதே. முதலில் அதை விரட்டி விட்டு வருகிறேன். இருங்கள். மேகவல்லி, அதை ஏன் விரட்டுகிறாய்? பாவம், காகம் கரைந்தால் அகத்திற்கு அதிதி வருவார்கள் என்று ஐதீகம். வந்தால் வரட்டுமே. நம் அகத்தை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அதை நினைத்து நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நம் மகத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரட்டும், அதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். ஆனால் இந்த சப்தம் தான் என்னால் தாழ முடியவில்லை. வாழ்நாளில் எத்தனையோ விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். அதில் இதுவும் ஒன்று என்று நினைத்துக்கொள். சரி, அடியேன் புறப்படுகிறேன். சுவாமி, மதியம் அமுது செய்ய சீக்கிரம் வந்து விடுங்கள். போகின்ற காரியம் முடிந்து விட்டால் உடனே திரும்பி வர வேண்டியதுதான். சரி, வரட்டுமா? சரி சுவாமி.
இருக்கட்டும் இருக்கட்டும், அமருங்கள். பரவாயில்லை. தாங்கள் வீரநாராயணபுரத்தை சேர்ந்தவள். இங்கு சௌமிய நாராயண பெருமாளை தரிசிக்க வந்தேன். தரிசனம் முடிந்து விட்டது. சற்று அசதியாக இருந்ததால் இங்கு இளைப்பாறிக் கொண்டேன். வருகிறேன். பொறுங்கள் பொறுங்கள். தாங்கள் மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள். முதலில் அகத்திற்குள் வாருங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? இதில் என்ன சிரமம் இருக்கிறது? அதிதிகளை வரவேற்பதுதான் வைஷ்ணவர்களின் வழக்கம். சற்று முன்புதான் நானும் இவளும் பேசிக் கொண்டிருந்தோம். காகம் கரைந்து கொண்டிருக்கிறது, யாரோ அதிதி வரப்போகிறார்கள் என்று. உங்களை எங்கள் அதிதியாகவே கருதுகிறோம். நீங்கள் தயங்காமல் அகத்திற்கு வரலாம். சற்று சிரம பரிகாரம் செய்துவிட்டு புறப்படலாம். இல்லை இல்லை, வேண்டாம். இதுவே உங்கள் மகன் அழைத்திருந்தால் வரமாட்டீர்களா? அப்படி நினைத்துக் கொண்டு உள்ளே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். தாங்கள் நெடுந்தூரம் பயணம் செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. திவ்ய கஷேத்திரங்களுக்கு சென்று வருகிறீர்களா? அப்படி சொல்ல முடியாது. ஆனால் வேறொரு விஷயமாக ஸ்ரீரங்கம் சென்றிருந்தேன். ஸ்ரீரங்கமா? அப்படி என்றால் ஆச்சாரியரை சேவித்தீர்களா? அவரை சேவிப்பதற்காகத்தான் சென்றேன். ஆனால் இயலவில்லை. ஏன் அப்படி? அவர் அங்குதானே இருக்கிறார். அவர் அங்குதான் இருந்தார், நானும் அங்குதான் சென்றேன். இருந்தாலும் சேவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மோர் அருந்துங்கள். அடியேன் யமுனாச்சாரியாரின் சிஷ்யன்தான். சிஷ்யன் என்று சொல்வதை விட ஆன்மீக புத்திரன் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? சோர்வு இன்னும் தீரவில்லையா? சோர்வு என்பது இரண்டு வகைப்படும். உடலளவில் சோர்வு, உள்ளத்தளவில் சோர்வு. உங்கள் உபசரிப்பில் உடல் சோர்வு நீங்கிவிட்டது. ஆனால் உள்ளம் அப்படியே இருக்கிறது. அது போகட்டும். உங்கள் ஆச்சாரியார் மீது உங்களுக்கு அவ்வளவு பிரியமா? பிரியம் என்பது மிகவும் சாதாரணமான சொல். பக்தி, பந்தம், மரியாதை, ஆதூரம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கு எத்தனையோ சீடர்கள் இருக்கின்றனர். அவர் கொடுக்கும் பணிகளை எங்களுக்கு கிடைக்கும் பாக்கியமாக கருதி அதை செய்து முடிக்க எல்லோரும் காத்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம். நாங்கள் செய்த பூர்வ ஜென்ம பலன்தான் அவர் எங்களுக்கு ஆச்சாரியராக கிடைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. அவர் ஒரு பெரிய பொக்கிஷம்தான். எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்காது. நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். மாமி, அமுது தயாராக இருக்கிறது. உணவருந்த வாருங்கள். எதற்கு அதெல்லாம்? நீங்கள் கொடுத்த மோரே உடம்பிற்கு தெம்பை அளித்து விட்டது. அடியேன் தான் சொன்னேனே, இது உங்கள் பிள்ளையின் அகம் என்று மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி. மேகவல்லி, நீ இலையை போடு. சரி சுவாமி. நீங்கள் கைகால் அலம்புவதற்கு தீர்த்தம் எடுத்து வைத்துவிட்டு வருகிறேன்.
நமஸ்காரம் பட்டரே. நமஸ்காரம் சுடகோபரே. யார் வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன்? ஊரிலிருந்து எப்போது வந்தீர்? நேற்றுதான் வந்தேன். யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்? உபயதாரர்கள் யாராவது வருவதாக சொல்லி இருந்தார்களா? இல்லை இல்லை, திருக்கச்சி நம்பிகள் வருகிறாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். சரிதான். என்னவாயிற்று உமக்கு? அன்றாடம் குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் வருபவர் தானே அவர். இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிட போகிறார். நாம் அழைத்த அவர் வரதனை தரிசிக்க வர வேண்டும். அவருக்காக நீங்கள் காத்திருப்பது விசித்திரமாக இருக்கிறது. இல்லை சுவாமி, என் செய்கையில் ஒரு விசித்திரமும் இல்லை. திருக்கச்சி நம்பிகள் இந்த 2 நாட்களாக இங்கு வராதுதான் விசித்திரத்திலும் விசித்திரம். ஒரு நல்ல நாளாக பார்த்து ருக்மிணியை அழைத்துச் செல்லுங்கள். பலமான வில்லன்களை ஜீவி அழிப்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் ரசிக்கக்கூடியது. மொத்தத்தில் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, நல்ல பேர்.